ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நம்மளா இந்த வீடியோவில் ஹெச்ஆர் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஹெச்டிஎம்எலோட பேசிக்ஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அப்படின்னா ஹரிசாண்டல் ரூல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட அப்ரிவேஷன். ஹெச்ஆர் அப்படின்னா ஹெச்ஆர் டேக் அப்படி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நம்மளோட ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம வெப்பேஜ்லலாம் சில வெப்பேஜ் பார்த்துருப்போம், ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. லைன்ஸ்லாம் நிறையா வரும். ஹரிசாண்டல் லைன் ஒரு ஹோம் பேஜ் முடித்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஹோம் முடிஞ்சு அபவுட் செக்ஷன் முடிஞ்சு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் முடிஞ்சு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம லைன் க்ரியேட் பண்ணுறது தான் ஹெச்ஆர் டேக் யூஸ் ஆகுது. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன், ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன். ஹெட் 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன், பேரா அப்படின்னு சொல்லி. திருப்பி ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஹெட்டிங் 2, ஹெட் 2ன்னு கொடுக்குறேன். இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ நம்ம வெப்சைட்டில் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். வெப்பேஜில் இங்கே பாருங்கள், 3 கொடுத்துருக்கோமா, ஹெட்டு, அப்புறம் பேரா, அதுக்கப்புறம் ஹெட் 2. ஓகேங்களா, இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைன் இதுக்கு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஹெச்ஆர் கொடுத்து ஒரே டேக் தான் இது. ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே ஒரே டேக் தான். இங்கே ஒரு ஹெச்ஆர் கொடுத்துக்கிறேன். 2 லைன் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஷோ ஆகுதா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் ஷோ ஆகுது, இங்கே ஒரு லைன் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதுதான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறது தான் ஹெச்ஆர் டேக்கோட வேலை. ஓகேங்களா, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இப்போது ஒரு டாஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெப்பேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, அதில் நம்ம ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹெச்ஆர் டேக்கு யூஸ் பண்ணி நம்ம எல்லா செக்ஷனுக்கும் ஒரு ஹெச்ஆர் டேக் போட போகிறோம். அதான் உங்களுக்கான டாஸ்க்கு. அப்படியே நானும் இப்போவே பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஹெச்ஆர் டேக் கொடுக்குறேன். எஜுகேஷனுக்கு அப்புறம் ஹெச்ஆர் டேக்கு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹாபீஸ்க்கு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இமெயிலுக்கு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த இமேஜ்க்கு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் டேக்கும் கொடுத்துட்றேன். இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேஜில் நம்ம இமேஜ்க்கு அப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கோம், எஜுகேஷனுக்கு அப்புறம் ஒரு லைனு, ஸ்கில்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைனு, ஹாபீஸ்க்கு அப்புறம் ஒரு லைனு, கான்டாக்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக நல்லா ஒரு ஃபார்மில் இருக்கா. அதனால தான் ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்ல ஒரு அழகாக இருக்குது. பட் ஆனால் இது அவ்வளோக்கா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்டர்ஸு, டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய யூஸ் பண்ணலாம். அது நம்ம சிஎஸ்எஸில் பார்த்துக்கலாம். இதுதான் ஹெச்ஆர் டேக்கு. இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சப் அண்ட் சூப் அப்படின்னு சொல்லி 2 டேக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப். ஓகேங்களா, சப் எஸ்யூபி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம மேத்தமெட்டிக் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது ஸ்கொயரு, க்யூபு, அந்த மாதிரி மேலே வர நம்பர்ஸ்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போடும்போது நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம மேலே ஷோ ஆகிறதால சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஏ ஸ்கொயர் அப்புறம் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த மாதிரி போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது HTML. ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு சின்டாக்ஸ் வந்து சிம்பிளாக என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம என்ன வேர்டுக்கு முன்னாடி போடுறோமோ அந்த வேர்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எது நம்மளுக்கு மேலே ஷோ ஆகணுமோ அதுக்கு உள்ளே வந்து ஜஸ்ட்டு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டோட ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் போட்டு நடுவில் எவ்வளோ நம்பர் இல்லை ஏதாவது லெட்டர்ஸ் என்ன ஷோ ஆகணுமோ மேலே வந்து பவரில் என்ன ஷோ ஆகணுமோ அது வந்து நம்ம நடுவில் போட்டால் போதும், அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் ஏ சூப்பர் ஸ்கிரிப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஓப்பன் டேக்கு க்ளோஸ் டேக் போட்டோம், நடுவில் என்ன நம்பரு ஸ்கொயர் நம்மளுக்கு ஷோ ஆகணும், ஸோ ஸ்கொயர் போட்டோம். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் கொடுக்க போகிறேன், ஒரு H2 டேக்கில் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஏ ஸ்கொயர்னு ஷோ ஆகும். ஓகேங்களா. அதுக்கு வந்து நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பவரில் 2 கொண்டு வர போகிறேன். ஸோ வந்து ஏ சூப்பர் ஸ்கிரிப்டு அதுக்கு வந்து SUP போட்டு ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு பிக்கு மேலே எனக்கும் அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஷோ ஆகணும். ஸோ வந்து பி ஸ்பேஸு SUP சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், இங்கேயும் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு அந்த ஃபார்முலாவில் வர மாதிரி ப்ளஸ்ஸு சி சூப்பர் ஸ்கிரிப்ட் ஷோ ஆகணும். சி ஸ்கொயர். ஓகேங்களா. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுடுறேன். ஓகே. இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுது இதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்து பவரில் ஷோ பண்ணுறது. இதுதான் வந்து இதோட வழி. நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது கால்குலேட்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ரெஷன் ஒரு பேராகிராஃபில் இந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா கூட இதை தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து ஏ பக்கத்தில் அப்படியே 2ன்னு வந்துடும், பி பக்கத்தில் எப்படி 2 வரும், அது வந்து ஸ்கொயராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ட்க்கு கீவேர்டு என்னென்னா SUBன்னு கொடுக்குறோம், சப். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணால் அதுக்கு H2Oன்னு இருக்கா, இதில் வந்து நான் கீழே ஆப்ஷன் வர மாட்டேங்குது நார்மல் கீபோர்டில். ஸோ வந்து நார்மலாக நான் பக்கத்துலேயே 2ன்னு போட்டேன். ஆனால் வந்து H2 எப்படி வரும் நார்மலாக, ஹெச் கீழே தான் 2ன்னு வரும், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து அது நம்ம கீழே கொண்டு வரதுக்கு சப்ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்க, மேலே பவரில் ஷோ பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து சப்ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் என்னென்னா அதே மாதிரி தான், சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி தான். இங்கே வந்து சப்புன்னு வரும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது சிம்பிள் தான், அதே சேம் தான். இங்கே சப்புன்னு வரும், அங்கே சூப் அப்படின்னு SUPன்னு வருது. இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுவும் ஒரு H2 டேக்கில் கொடுக்குறேன். H2 தானே கொடுக்கணும், H கொடுத்துட்டேன். இது சப். ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ட்னால சப்பு 2ன்னு கொடுத்துட்டேன், ஸ்பேஸ் எடுத்துட்டேன், இங்கே வந்து O. ஓகேங்களா. இப்போ வந்து வெப்பேஜில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து சப்ஸ்கிரிப்ட்டு கீழே ஷோ ஆகுது. ஓகேங்களா. கீழே பாட்டமில் ஷோ ஆகுது சப்ஸ்கிரிப்ட்டு. H2O இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாக்கெல்லாம் யூஸ் ஆகும். மேலே வந்து பவரில் யூஸ் ஆகிறதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷனில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸில் நிறைய யூஸ் ஆகும். ஓகேங்களா. H2O
இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது, இது சப்ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பை பாய்.